அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷகுல் ராமானுஜம் முகுந்தன். போன 2 வீடியோவில் டயப்பர்னா என்ன, அதை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், டிஸ்போசபிள் டயப்பராக இருந்தாலும் சரி, கிளாத் டயப்பராக இருந்தாலும் சரி, சரியான முறையில் எப்படி யூஸ் பண்ணணுன்றத பற்றி பல்வேறு தகவல்களை பார்த்தோம். அந்த வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்க்காதவங்க பாருங்கள். இன்னைக்கு நாம் நீங்கள் எந்த டயப்பர் யூஸ் பண்ணாலும் பெரும்பாலான குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். டயப்பர் ரேஷ். டயப்பர் ரேஷ்னா என்ன, அது எப்படி வருது, அது வராமல் தடுக்கிறது எப்படி, வந்துச்சு அப்படின்னா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இது மாதிரியான தகவல்களை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இதை பற்றின ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டயப்பர் ரேஷ் எதனால் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். டயப்பர் ரேஷ் அப்படின்ற பேர் இருக்கிறதுனால டயப்பர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வரும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் சாதாரண துணியை யூஸ் பண்ணால் கூட சரியான முறையில் யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்கள் குழந்தைக்கும் டயப்பர் ரேஷ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. டயப்பர் ரேஷ் ஏற்படுறதுக்கு 2 காரணங்களை முக்கியமாக சொல்லலாம். ஒன்று இரிட்டேஷன், 2வது இன்ஃபெக்ஷன். அதாவது நீங்கள் டிஸ்போசபிள் டயப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சில கெமிக்கல்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஸ்போசபிள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணாலும், இல்லை நார்மலாக துணி யூஸ் பண்ணாலும் குழந்தைங்க யூரின் போவாங்க, இல்லை மோஷன் போவாங்க. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சில வேதிப்பொருட்கள் இருக்கு. இது குழந்தையோட தோலை இரிட்டேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குழந்தைக்கு ரொம்ப நேரமாக டைப்பர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை துணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற இடத்த விட டைப்பர் போடுற இடம் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அப்படி ஈரப்பதமாக இருக்கும்போது குழந்தைங்களோட தோல் சீக்கிரமாக ஃப்ரிக்ஷன்னால அந்த மேல்புற அடுக்கு டேமேஜ் ஆகும். ஒன்ஸ் அந்த மேலே இருக்கிற அடுக்கு டேமேஜ் ஆச்சுனாலே கெமிக்கல்ஸோ இல்லை யூரினோ மோஷனோ அதில் படும்போது அதில் இருக்கிற வேதிப்பொருட்கள்னால அந்த ஸ்கின்னில் அலர்ஜி மாதிரி ஏற்படும், இரிட்டேஷன் ஏற்படும். அதனால செவந்து போயிட்டு ரேஷஸாக மாறும். 2வதா இன்ஃபெக்ஷன். அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நீங்கள் கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணாலும் சரி, டிஸ்போசபிள் டைப்பர் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது அந்த இடம் ஈரமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக துணியே கட்டி யூஸ் பண்ணீங்கனாலும் யூரின் போயிட்டு ரொம்ப நேரம் குழந்தைக்கு நீங்கள் அந்த துணியை மாற்றாமல் இருந்தீங்கனாலும் அந்த இடம் கொஞ்சம் ஈரப்பதமாக ஆகும். அது கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கெமிக்கல்ஸோ இல்லை யூரின் மோஷனில் இருக்கிற வேதிப்பொருட்களோ ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும்போது அதில் கிருமி தொற்று ஏற்பட்டுச்சு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய இந்த பூஞ்சை காளான் தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனாலேயும் ரேஷஸ் ஏற்படும். ஸோ டயப்பர் ரேஷ் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் ஈரப்பதம். ஈரப்பதம் தான் அதோட ஸ்டார்டிங் ட்ரிகரிங் ஃபேக்டர். அதில் டயப்பரோட கெமிக்கல்ஸோ இல்லை குழந்தையோட யூரினோ மோஷனோ படும்போது இரிட்டேஷன் மூலமாக ரேஷ் வரும். அப்படி இல்லை இன்ஃபெக்ஷன் ஆச்சுனாலும் ரேஷ் ஏற்படும். ஸோ டயப்பர் ரேஷ் அப்படின்றது டிஸ்போசபிள் டைப்பர் யூஸ் பண்ணுறதுனால மட்டும் ஏற்படாது. நீங்கள் துணி டைப்பர் யூஸ் பண்ணாலும் சரி, நார்மலாக துணியை மட்டுமே யூஸ் பண்ணாலும் சரி, குழந்தைங்களுக்கு ஏற்படுறதுக்கான ரிஸ்க் இருக்குது. என்னன்னா டிஸ்போசபிள் டைப்பர் யூஸ் பண்ணும்போது அதில் கெமிக்கல்ஸும் இருக்கும், அது ஈஸியாக ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணும். மற்றபடி கிளாத் டைப்பரோ நீங்கள் சாதாரண துணியை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த ரிஸ்க் கிடையாது. ஆனால் கொஞ்சமாக அந்த சான்ஸ் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டயப்பர் ரேஷ் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நீங்கள் டயப்பர் யூஸ் பண்ணுற அந்த ஏரியாவில் ரேஷஸ் மாதிரி வராது, லைட்டாக செவந்து போயிருக்கும். குழந்தையோட அந்த டயப்பர் ஏரியா, பட்டக்ஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்னஸ் இருக்கும், இல்லை ஒரு லைட்டாக ஒரு பிங்க் கலர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த செவந்து போன இடத்த சுற்றி கொப்பளங்கள் கொஞ்சமாக வரும். அப்புறமா அந்த டயப்பர் ரேஷ் ப்ராக்ரஸ் ஆக கொப்பளங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த கொப்பளம் உடஞ்சி அதில் சீழ் மாதிரி வரும், இல்லை கொப்பளம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து புண்ணு மாதிரி கூட ஆகும். இதுதான் சிவியர் ஸ்டேஜ். ஆரம்பத்தில் ரெட்னஸ் மட்டும்தான் இருக்கும், அதாவது அந்த இடம் செவந்து போய் தான் இருக்கும், கொப்பளம் எதுவும் இருக்காது. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அதை நோட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா டயப்பர் ரேஷ் பெருசாகாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் பார்த்துக்க முடியும். ஒன்ஸ் கொப்பளம் வந்துருச்சு அப்படின்னாலே குழந்தைக்கு அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுலேயே நீங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டு அது கொப்பளம் வெடிச்சு புண்ணாலாம் ஆயிடுச்சுன்னா அது சரியாகிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். அடுத்ததா டயப்பர் ரேஷ் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் குழந்தைக்கு டயப்பர் ரேஷ் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஃபர்ஸ்ட்டு நீங்க பண்ண வேண்டியது டயப்பரே யூஸ் பண்ணக்கூடாது. துணி தான் யூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஃபர்ஸ்ட்டு 28 நாள் குழந்தை பொறந்து 28 நாள் வரைக்கும் துணி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கான காரணத்த வந்து போன 2 வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எங்கேயாச்சும் நீங்க வந்து வெளியில போறீங்க, இல்ல நைட் டைம் வந்து தூக்கம் கெடுது அப்டின்னா மட்டும் டயப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். 2வதா உங்க குழந்தை வந்து மோஷனோ, இல்ல யூரினோ போயிட்டாங்க அப்டின்னா, தண்ணி ஊத்தி கழுவி விடுங்க. வைப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நெறைய வைப்ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்கஹால் இருக்கும். அது வந்து ஸ்கின்ன இரிட்டேட் பண்ணும். இன்கேஸ் வந்து நீங்க வாட்டர் வைப்ஸ் யூஸ் பண்றீங்க அப்டின்னா, அது வந்து ஓகே. பட் அதுவும் நீங்க டிராவல்ல வெளியில போம்போது யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்ல இருக்கும்போது தண்ணி யூஸ் பண்ணி கையால கழுவி விடுறது தான் வந்து பெஸ்ட் மெத்தட். கழுவுனதுக்கு அப்புறம் அந்த ஏரியா வந்து ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அடுத்த துணிய வந்து மாத்தி விடணும். இல்ல டயப்பர் போடுறதா இருந்தாலும் போட்டு விடணும். 3வதா எப்பயுமே குழந்தைங்களோட டயப்பர் ஏரியா, அதாவது டயப்பர் போடுற அந்த இடம் வந்து ட்ரையா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஈரப்பதம் தான் வந்து அதோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டு. ஸோ ஈரமா இல்லாம பார்த்துக்கோங்க. நீங்க வந்து இப்ப யூரின் போறாங்க, மோஷன் போறாங்க, கழுவி விடுறீங்க அப்டின்னா, துணிய வச்சு அத தொடச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அடுத்த துணி மாத்தி விடுங்க. அந்த ஈரத்தோட டயப்பரோ இல்லன்னா வந்து துணியோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. 4வதா பார்த்தீங்கன்னா, நீங்க டயப்பர் போடுறதுக்கு முன்னாடி கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு டயப்பர் யூஸ் பண்ணுங்க. இது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி டயப்பர் ரேஷ் வந்து வர ஆரம்பிக்குது அப்டின்னா, செவந்து போகும். இல்ல லைட்டா ஒரு பிங்கிஷ் கலர் இருக்கும். அது மாதிரியான அந்த கலர் சேஞ்ச் வர ஆரம்பிக்கும் போதே, நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் தடவ ஆரம்பிச்சிட்டீங்க அப்டின்னா, உங்க குழந்தையோட அந்த ரேஷ் வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு போகாம இருக்கும். தேங்காய் எண்ணெய் தடவுறதுல 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஒண்ணு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தண்ணிய ஒட்ட விடாது. ஸோ குழந்தையோட ஸ்கின்னுக்கும் நீங்க கட்டுற துணியோ, இல்ல டயப்பரோ யூஸ் பண்ணும்போது, அந்த டயப்பருக்கும் நடுவுல ஒரு லேயரா அது ஃபார்ம் பண்ணி, குழந்தையோட யூரினோ இல்ல மோஷனோ வந்து ஸ்கின்னுல ஒட்டாம பார்த்துக்கும். 2வது ஸ்கின்னுல மைன்யூட்டா ஏதாச்சும் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்டின்னா, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரமா அது ஆறிடும். தேங்காய் எண்ணெய்க்கு ஹீலிங் ப்ராப்பர்ட்டீஸ் நெறைய இருக்கு. ஸோ அந்த வகையிலயும் தேங்காய் எண்ணெய் வந்து பெஸ்ட்டு. நீங்க தேங்காய் எண்ணெய்க்கு பதிலா டயப்பர் கிரீம் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா ரொட்டீனா, அதாவது உங்க குழந்தைக்கு வந்து டயப்பர் ரேஷ் இல்லாத சமயத்துல டயப்பர் கிரீம் தேய்ச்சுட்டு அதுக்கப்புறமா டயப்பர் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாலே போதுமானது. அடுத்ததா, இன்கேஸ் இவ்வளோ தூரம் நீங்க பண்ணதுக்கு அப்புறமும் டயப்பர் ரேஷ் வந்துருச்சு அப்படின்னா, எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க பண்ண வேண்டியது காற்றோட்டமா வைக்கணும். அதாவது இப்ப ரேஷ் இருக்கு அப்படின்னா, டயப்பர் போடாம எந்த ட்ரெஸ்ஸுமே போடாம குழந்தையோட அந்த டயப்பர் ஏரியால, அதாவது ரேஷ் இருக்கிற ஏரியா காத்து படுற மாதிரி வைக்கணும். உங்க குழந்தைக்கு வந்து மைல்டா தான் இருக்கு. ரொம்ப அந்த ரெட்னஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 ஹவர் வந்து காத்து படுற மாரி வச்சா போதும். சப்போஸ் வந்து உங்க குழந்தைக்கு டயப்பர் ரேஷ் அந்த ஏரியால வந்து கொப்பளம் உடைச்சு புண்ணாவே ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க வந்து மினிமம் ஒரு நாளைக்கு 6லருந்து 8 மணி நேரம் வந்து காத்து படுற மாரி வைக்கணும். கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து அத ஃபாலோ பண்ணலாம். சம்மர் கிளைமேட்ல அது பிரச்சனை இல்ல. பகல்ல வந்து வெயில் தான் இருக்கும். அந்த வெயில் டைம்ல குழந்தைக்கு வந்து டயப்பரோ, இல்ல ஜட்டியோ, இல்ல துணியோ கட்டாம ஃப்ரீயா விடுறது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா வின்டர்ல வந்து ரொம்ப நேரம் அது மாரி ஓப்பன் பண்ணி வைக்கும்போது குழந்தைக்கு வந்து டெம்பரேச்சர் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயில் இருக்கிறப்போ மேக்ஸிமம் டைம் நீங்க வந்து காற்றோட்டமா வச்சீங்க அப்படின்னா, அந்த காத்து பட குழந்தையோட அந்த டயப்பர் ரேஷ் வந்து சீக்கிரமா ஹீல் ஆகும். 2வதா நீங்க வந்து உங்க குழந்தைக்கு டயப்பர் யூஸ் பண்ணாலும், டயப்பர்ன்னு நான் சொல்றது வந்து டிஸ்போசபிள் டயப்பரா இருந்தாலும் சரி, கிளாத் டயப்பரா இருந்தாலும் சரி, டயப்பர் யூஸ் பண்ணாலும் சரி, துணிய வந்து கட்டி யூஸ் பண்ணாலும், முடிஞ்ச வரைக்கும் அத சீக்கிரம் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க குழந்தை யூரின் போறாங்கன்னா, ஒரு தடவ யூரின் போனதுக்கு அப்புறமே சேஞ்ச் பண்ணிடுங்க. இது வந்து உங்க குழந்தைக்கு ரேஷ் இருந்துச்சுன்னா. ரேஷ் இல்ல அப்படின்னா, நான் போன 2 வீடியோலயே அத பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். ஒரு தடவ யூரின் போனாலும் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்ல. குவான்டிட்டிக்கு ஏத்த மாரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். பட் உங்க குழந்தைக்கு ரேஷ் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து டயப்பர அடிக்கடி சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். 3வதா நான் ஏற்கனவே இங்க சொன்ன மாதிரி தான், உங்க குழந்தைக்கு வந்து இப்போ யூரின் போறாங்க, மோஷன் போறாங்க அப்படின்னா, வைப்ஸ் வச்சு தொடச்சு விடக்கூடாது. தண்ணி வச்சு தான் கழுவணும். அதுலயும் முக்கியமா ரேஷ் வந்துருச்சு அப்படின்னா, நீங்க வாட்டர் வைப்ஸ் கூட யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணி ஊத்தி கழுவிட்டு, அத வந்து துண்டால தொட்டு தொட்டு தான் வந்து அந்த ஏரியா ஃபுல்லா ட்ரை பண்ணணும். நீங்க வந்து துண்ட வச்சு தேய்ச்சாலுமே, அதுல வந்து அந்த மேல் தோல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ராவா டேமேஜ் ஆகும். ரேஷ் வந்து ஸ்ப்ரெட் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எக்காரணம் கொண்டும் நார்மல் வைப்ஸு, வாட்டர் வைப்ஸு அது மாரி எந்த விதமான வைப்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணிய வச்சு தான் கழுவணும். துணிய வச்சு தொட்டு தொட்டு தான் வந்து அந்த இடத்த வந்து உலர்வா வைக்கணும். 4வதா நீங்க எப்ப டயப்பர் சேஞ்ச் பண்ணாலும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணிய வச்சு வாஷ் பண்ணிட்டு, அந்த இடம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ரேஷ் கிரீம் அப்ளை பண்ணிட்டு, அப்புறம் தான் அடுத்த டயப்பர் போடணும்.
சப்போஸ் டயப்பர் போட்டு ஒரு 2 மணி நேரத்திலேயே திருப்பி யூரின் போயிட்டாங்கன்னா, அந்த டயப்பர அவுத்துட்டு திருப்பி அதே தான் பண்ணணும். கழுவணும், ட்ரை ஆகணும், கிரீம் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் தான் டயப்பர் போடணும். ஸோ நீங்க எப்பலாம் டயப்பர் போட்டு விடுறீங்களோ, அப்பலாம் டயப்பர் கிரீம் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்க வந்து டயப்பர் போடணும். அது மாரி நீங்க யூஸ் பண்ணும்போது, அந்த கிரீம்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஜிங்க் தான் இருக்கும். அது வந்து ஆல்ரெடி இருக்கிற அந்த ரேஷஸ வந்து சீக்கிரமா குணமாக்கும். டயப்பருக்கும் குழந்தையோட தோலுக்கும் நடுவுல அது ஒரு பேரியரா செயல்பட்டு, ஃபர்தர் டேமேஜஸையும் வந்து அது தடுக்கும். 5வதா நான் ஏற்கனவே சொன்ன மாரி டயப்பர் ரேஷ் வந்து 2 காரணத்தினால வரும். ஒண்ணு இரிட்டேஷன், இன்னொன்னு இன்ஃபெக்ஷன். இது எல்லாமே இரிட்டேஷன்னால வந்துச்சு அப்டின்னா, நீங்க ஃபாலோ பண்ணணும். இன்ஃபெக்ஷன்னால டயப்பர் ரேஷ் வந்தாலும், நீங்க இதத்தான் ஃபாலோ பண்ணணும். இது கூட இன்ஃபெக்ஷன குணப்படுத்துறதுக்கு செப்பரேட்டா கிரீம் இருக்கு. அது உங்க டாக்டர் வந்து அத செக் பண்ணிட்டு எழுதி குடுப்பாங்க. அதையும் வந்து நீங்க ரெகுலரா ஒரு நாளைக்கு 2 இல்ல 3 தடவ வந்து அப்ளை பண்ணணும். ஆனா ரேஷ் கிரீம் வந்து ஒரு டைமும் டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போது ரேஷ் கிரீம் அப்ளை பண்ணணும். அதே சமயம் இன்ஃபெக்ஷனுக்கான கிரீம் வந்து ஒரு நாளைக்கு 2 இல்ல 3 தடவ உங்க டாக்டர் சொல்ற மாரி அப்ளை பண்ணுங்க. கடைசியா ரொம்ப ரேரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டயப்பர் பிராண்டுக்கு வந்து உங்க குழந்தைக்கு அலர்ஜி இருக்கலாம். ஸோ அது மாரி சமயத்துல நீங்க டயப்பர் என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்களோ, அந்த பிராண்ட சேஞ்ச் பண்ணி பாருங்க. டயப்பர் டைப்பும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க டிஸ்போசபிள் டயப்பர் யூஸ் பண்றீங்கன்னா, கிளாத் டயப்பருக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்க குழந்தைக்கு நீங்க வந்து டயப்பர் ரேஷ் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த 4 பாயிண்ட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. டயப்பர் யூஸ் பண்ணாம நான் இருக்கிறது நல்லது. பட் யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, யூரின் போறாங்க, மோஷன் போறாங்கன்னா, தண்ணீய வச்சு கழுவணும். வைப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. டயப்பர் ஏரியா எப்பயுமே ட்ரையா வச்சுக்கணும். லைட்டா ரெட்னஸ் இருக்கு அப்படின்னாலே, அந்த ஸ்டேஜ்ல நீங்க கோகனட் ஆயில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து போகாம இருக்கும். இன்கேஸ் வந்துருச்சு அப்படின்னா, காற்றோட்டமா வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வெயில் சமயத்துல ஒரு 11 மணிக்கு மேல ஒரு 2, 3 மணி வரைக்கும் வந்து ஃபுல்லாவே ஓப்பனாவே விட்டீங்க அப்படின்னா, அந்த காத்துல இருக்கிற ஆக்ஸிஜன் மூலமாவே அந்த டயப்பர் ரேஷ் வந்து சீக்கிரமா சரியாகும். யூரின் போனாலோ, இல்ல மோஷன் போனாலோ அடிக்கடி டயப்பர் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வைப்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. தண்ணி வச்சு தான் கழுவி விடணும். துண்ட வச்சு தொட்டு தொட்டு வந்து அந்த ஏரியாவ ட்ரை பண்ணிட்டு, டயப்பர் ரேஷ் கிரீம் அப்ளை பண்ணிட்டு டயப்பர் சேஞ்ச் பண்ணுங்க. இன்கேஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா, உங்க டாக்டர் வந்து இன்ஃபெக்ஷனுக்கு எழுதி குடுப்பாங்க கிரீம். அத வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். கடைசியா நீங்க வந்து டயப்பர் பிராண்ட் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இல்ல டிஸ்போசபிள் யூஸ் பண்றீங்கன்னா, கிளாத் டயப்பர சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். யூசுவலா பார்த்தீங்கன்னா, டயப்பர் ரேஷ்க்கு நீங்க இந்த மெத்தட்ஸ ஃபாலோ பண்ணாலே கம்ப்ளீட்டா சரியாகும். ஆனா, சில அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து டாக்டர கன்சல்ட் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னா, 2, 3 நாளைக்கு மேல உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணியும் ரேஷ்ல வந்து கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்ல, மோசமாகிட்டே போகுது அப்படின்னா டாக்டர கன்சல்ட் பண்ணணும். சின்ன சின்னதா இருந்த கொப்பளம் வந்து பெருசாகுது, அது உடைஞ்சு புண்ணு மாதிரி ஆகுது, சீழ் பிடிக்குது அப்படின்னாலும் உடனே டாக்டர கன்சல்ட் பண்ணணும். அந்த ஏரியா நீங்க கழுவும்போதோ, இல்ல தொடும்போதோ குழந்தைக்கு வந்து ரொம்ப பெயினா இருக்கு, அந்த ஏரியா ரெட்டா இருக்கிற ஏரியா வந்து தொடைக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கலாம். டயப்பர் ரேஷ் இருக்கிற ஏரியா வந்து தொடும்போது குழந்தைக்கு வந்து ரொம்ப பெயினா இருக்கு, ஸ்கின்னே வந்து ரொம்ப திக்கான மாதிரி இருக்குன்னா, செல்லுலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான இன்ஃபெக்ஷனா இருக்கும். உடனே டாக்டர கன்சல்ட் பண்ணணும். ஃபீவர் வந்து குழந்தைக்கு ஏற்படுதுனாலே, ரேஷஸ் மூலமா கிருமி வந்து ரத்தத்துல கலந்துருச்சுன்னு அர்த்தம். உடனே டாக்டர பார்க்கணும். இன்கேஸ் வந்து உங்க குழந்தைக்கு வந்து யூரின் போகும்போது அழுவுறாங்க, லூஸ் மோஷன் அதிகமா இருக்கு, ஆக்டிவிட்டீஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னாலும் டாக்டர கன்சல்ட் பண்ணணும். இந்த அறிகுறிகள் எதுவுமே இல்ல அப்படின்னா, டயப்பர் ரேஷ்க்கு நான் சொன்ன மெத்தட்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அதிலேயே வந்து கம்ப்ளீட்டா சரியாயிடும். டயப்பர் சம்பந்தமா பல்வேறு தகவல்கள இந்த 3 வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். இத தவிர உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல டயப்பர் யூஸ் பண்ற எல்லா பெற்றோர்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.